செய்வினைன்னு ஒன்று இருக்கான்னா இருக்கு. செய்வினை யாருக்கு பாதிக்காது அப்படின்னாக்கா 365 நாளும் யார் ஒருத்தனோட வீட்டில் விளக்கெறியுதோ விளக்கேற்றி வழிபாடு பண்றான், நீ அந்த கலாச்சாரத்தையும் நீ மறந்துட்டா, நீ தீபம் ஏற்றுற பழக்க வழக்கத்தையே மறந்துடுறா. எனக்காவது யாராவது வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி போய் யாராவது கடவுளை போய் பார்த்துருக்கானா? கிடையவே கிடையாது. எனக்கு பிரச்சனை வந்தோடனே உடனே போய் அங்கே போய் நின்றணும். இப்போ வடவழின் முருகா, எனக்கு இந்த அவன் தொல்லை கொடுக்குறான், எனக்கு காதலியை சேர்த்து வை, என் கள்ள காதலியை சேர்த்து வை, இல்லை எனக்கு கடன் பிரச்சனையை சேர்த்து வை. 5 வருஷமா காதலிச்சு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சது, ஊருக்கு போயிட்டு வந்தா. அதுக்கப்புறம் என்னை யாருன்னே தெரியலைங்கிறா, என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இல்லை என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இதே கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ள வந்தாக்கா, மனைவி ஆனவள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னை மதிக்கிறதில்ல, என்னை கூட பேசுறதில்ல, இது ஒரு 10 நாளாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு பெண்ணை வந்து மறக்க வைக்க முடியுமா, இல்லை தன்னை பற்றி நினைக்க வைக்க முடியுமா? முடியும். அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது கிடையாது. பெற்றவங்களோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி. இப்போ சில காதல்கள் வந்து திடீர்னு பார்த்தாக்கா என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, என்னோட காதலி வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னாக்கா முடியுமான்னா முடியும். அதில் எந்த மாதிரி செய்வினையால தான் முடியுமா? நான் உங்ககிட்ட உட்காந்து பேசி, இல்லை அது சரியில்லை, இது நம்ம குடும்பத்துக்காக, அது நமக்கு பிரச்சனைகள் வரும், இப்படி பேசுறதுனால கூட மாறி இருக்கலாம். இல்லை, ஒரு விஷயம் இப்போ பேசுனதுனால மாறுமா மாறாதங்கிறதுக்கு முன்னாடி கோயிலுக்கு போனால் தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்குன்னு நினச்சிருக்காங்க. கோயிலுக்கு போனால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. உங்களுக்கு நீங்கள் உங்களோட பிரச்சனை என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கோயிலுக்கு போனால், இப்போ எனக்கு கடன் பிரச்சனை, கோடி ரூபாய் கடன் பிரச்சனை, எனக்கு 10,000 கடன் பிரச்சனை, எனக்கு போனோன்னா அது சரியாயிடணும் அப்படின்னு கேட்டாக்க கடவுள் அவர் நோட் அடிச்சு கொடுக்குற வேலையை பார்க்கணும். மக்களின் எண்ணங்களே செயல்களாகும். அப்படி அந்த எண்ணங்கள் செயல்களாகாத போது நிறைய சந்தேகங்கள் வரும். யாரோ ஏதோ நமக்கு பண்ணியிருக்காங்கன்னு தோன்றும். அந்த இயலாமையே நம்பிக்கையாகவும் மூட நம்பிக்கையாகவும் மாறும். எது நம்பிக்கை, எது மூட நம்பிக்கை, எது சரி, எது தவறு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் வராகி சித்தர் மறைமொழியாளர்கிட்ட. உங்களுடைய கேள்விகளை தான் என்னோட வழியில கேட்க போறேன். ஒருவேளை இந்த மாதிரி வித்தியாசமான கேள்விகள் உங்களுக்கு இருந்தா இந்த வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட்ஸா கூட கேட்கலாம். அடுத்து வர வீடியோக்குள்ள அந்த கேள்விக்கான பதில் அவர் சொல்லுவாரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ஆன்மீக நாடு அனைத்து நண்பர்களுக்கும் வராகி ஆசைப்படுது மட்டும் வணக்கமா, நல்லா இருக்கேன். எனக்கு எந்த செய்வினையுமே வைக்கல, ஆனா எனக்கு வந்து உள் மனசுல செய்வினை யாரோ வச்சிருக்காங்க, நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நம்பி உங்களை தேடி வரேன். நீங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்க அதையே ரொம்ப திங்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சைக்காலஜிக்கலா பேசி என்ன அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல எனக்கு ஏதோ பண்ணி கொடுங்க, எனக்கு ஏதோ பண்ணி கொடுங்கன்னு. இல்ல, அதுக்கே நம்ம என்னன்னா இப்ப நீங்க சொல்றது அப்படி பிடிவாதமா இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தாயத்தோ நம்ம மையம் நம்ம கொடுப்போம். இது சர்வகரீதி, அவங்க செய்யற வேலையா இருந்தாலும் சரி, அவங்க தொழிலா இருந்தாலும் சரி, அவங்க படிச்சுட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, வீட்டுல இருக்கிற ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் எல்லாத்துக்குமே தன்னை சுத்தி நமக்கு ஒரு அடியால் இருந்தா எப்படி நமக்கு ஒரு எந்த இடத்துக்கு நம்ம பயம் இல்லாம போவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை தான் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம கொடுப்போம். இங்கே நிறைய பேருக்கு நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மனதை அதை ஏற்க மறுக்குது. அதுக்கு உண்டான விஷயத்த இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒன்று நம்ம கொடுத்தோம்னா, அது நான் என்ன நினைக்கிறேன்னா 10ஓட 11 நானும் இருந்துடக்கூடாதுங்கிறதுனால உண்மை நிலையை நம்ம சொல்லிடுறது. அது அவங்க புரிஞ்சுக்கிற மனநிலை கிடையாது. இருந்தாலும் ஒரு சிலரை வந்து மன ரீதியாக பாதிக்க அடைய வச்சுறாங்க. அந்த மன ரீதியாக நீங்கள் சொல்கிற அந்த மித்தை தான் வந்து சில பேர் வந்து அறுவடைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, இப்போ மாந்திரிகன்னா போய் இவங்க ஒரு காலகட்டத்தில் தெளிவாகும் போது என்ன இருக்கும், அன்னைக்கு போய் இந்த ஆள்கிட்ட போய் பார்த்தோமே, இதெல்லாம் பண்ணாரு, அப்போ இதெல்லாம் பொய் தானே அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவங்களுக்கு யோசிக்க தோணும். இன்றைக்கும் பல பேர் வந்து என்ன கேட்பாங்க, நீங்கள் ஏதாவது இங்கே சாகசம் பண்ணி காட்டுங்க, இல்லைன்னா இங்கே அதாவது விளக்க எரிய வச்சு காட்டுங்க, சூடத்தை. இதெல்லாம் வந்து ஒரு மேஜிக். மாந்திரிகம் தாந்திரிகம் பண்றவங்க எல்லாம் ஏதோ மண்ணு, சிலை, கூடு, சாராய பாட்டில் இந்த மாதிரிலாம் வச்சிருப்பீங்க. நீங்க எப்பவுமே வந்து ஒரு ஆபீசர் மாதிரி. இப்போ என்னோட இது எப்படி இருக்கு, அதாவது ஒரு பயம், ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்கிற மாந்திரிகவாதி தானா? சரி, நான் அதுக்கு நான் விளக்க சொல்றேன். இப்போ ஒரு பிரச்சனையில இருக்கிறவனுக்கு அவனுக்கு என்ன தேவைப்படும், தீர்வு தேவைப்படும். அப்போ அவன் தீர்வு தேடி போற இடத்துல அவனோட மனது அமைதியை தேடுமா, பயத்தை தேடுமா? உனக்கு நீ ஒரு இடத்துக்கு நீ தேடி போற, இப்போ கோவிலுக்கு போறீங்கன்னா உன்னோட மனது அமைதியை அந்த இடம் நிலைநாட்டுச்சுன்னா அங்கே உனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீ போய் ஒரு இடத்துல பயப்படுற, அந்த இடம் உனக்கு பயத்தை கொடுக்குது அப்படின்னாக்கா அது ஸ்கேம் தான். அப்போ அதை உன்னை பயமுறுத்தி அங்கே வந்து ஒரு விஷயத்த அவங்க சாதிக்க பார்க்குறேன். இப்போ இந்த இடத்துக்கு வரீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது, அமைதியாக இருக்குது. நீங்கள் வந்தால் ஒரு பயப்படுற அளவுக்கு, ஏன் எனக்கு என்ன ஒரு 10 சிலையை வச்சுக்க தெரியாதா, இல்லை ஒரு குட்டிச்சாதல் பொம்மையை வச்சுக்க தெரியாதா, ஒரு பயத்தை கடத்துரு, அது வேண்டியது ஒருத்தங்க. நீங்கள் இன்னைக்கு செய்வினைன்னு ஒன்று இருக்கான்னா இருக்குது. செய்வினை யாருக்கு பாதிக்காது அப்படின்னாக்கா 365 நாளும் யார் ஒருத்தனோட வீட்டில் விளக்கெறியுதோ விளக்கேற்றி வழிபாடு பண்றான், நீ அந்த கலாச்சாரத்தையும் நீ மறந்துட்டா, நீ தீபம் ஏற்றுற பழக்க வழக்கத்தையே மறந்துடுறா. எனக்கு வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போய் தீபம்னு சொன்னோன்னு எனக்கு ஒரு ஞாபகம், என் வீட்டுல விளக்கு வைக்காத அளவுக்கு யாரோ எனக்கு செய்வினை செஞ்சுட்டாங்கன்னு நான் கேட்டிருக்கேன். இல்லைங்க, இது என்னன்னா, அதாவது வந்து இங்க எல்லாரோட தேவை என்னவா இருக்குன்னா,
எனக்கு வயிற்று வலி வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மாத்திரை தேவைப்படுது. எனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் கடவுள் எனக்காவது யாராவது வந்து பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி போய் யாராவது கடவுளை போய் பார்த்துருக்கானா? கிடையவே கிடையாது. எனக்கு பிரச்சனை வந்தோடனே உடனே போய் அங்கே போய் நின்றணும். வடவழியின் முருகா, எனக்கு இந்த அவன் தொல்லை கொடுக்குறான், என் காதலியை சேர்த்து வை, என் கள்ள காதலியை சேர்த்து வை, இல்லை எனக்கு கடன் பிரச்சனையை தீர்த்து வை அப்படின்னு போய் உடனே நின்னோன்னா இவங்க வீட்டு வேலைக்காரன். காதலியை சேர்த்து வைக்கிறத விட கள்ளக்காதலை சேர்த்து ஏன்னா இதுக்கு தான் இப்போ போய் இவங்களுக்கு என்னன்னா போய் உடனே நின்னோன்னா முருகன் வந்து ஒரு வேலை எடுத்து கொடுத்து இந்த போப்பா உன் பிரச்சனை சால்வ் ஆயிரும்னு சொல்லிட்டாக்கா கடவுள் இருக்கான். அப்படி இல்லை இவங்களை போனோன்னா அவருக்கு தெரியாத நல்லது. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நம்ம வாழ்வியலில் வர பிரச்சனைக்கு அத்தனைக்கும் காரணம் நம்மளோட ஆசையும் நம்மளோட நோக்கம் தான். கடவுளாக வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறார், கடவுளாக வந்து உனக்கு பிரச்சனையை கொடுக்குறார், எல்லாமே நம்மளா ஏற்படுத்திக்கிறது. அப்புறம் பார்த்தா கடவுள் என்னை சோதிக்கிறான், கடவுள் என்னை சோதிக்கிறான். ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு கடவுளை நம்ம சரணாகதி ஆனவனுக்கு எந்த ஒரு தீங்கும் வந்ததா சரித்திரமே கிடையாது. ஆத்மாத்மா ஏன் இப்போ கடவுள் கடவுள் கடவுளுங்கிறான். உன்னை எவனாவது பெற்றவங்களை கடவுளா இங்கே யாராவது வழிபாடுறாங்க? நம்ம முன்னோர் குலதெய்வங்கிறாங்களா? குலதெய்வம் யாரு? நம்மளோட முன்னோர் வழிபாடு தான் நம்மளோட குலதெய்வம். இன்னைக்கும் இருக்கும் போது தன்னோட பெற்றவங்களுக்கு உண்டான எந்த காரியமே செய்யறதே கிடையாது. உடனே போய் கடவுள்கிட்ட போய் கேட்டாங்க. இவங்க தானே தெய்வம், இவங்களுக்கு உண்டான எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறது கிடையாது. பிற மனிதனுக்கு தீங்கிழைத்து விட்டு நம்ம வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சு போய் ஒரு கடவுள்கிட்ட போய் நின்னா எந்த கடவுளும் செவி சகிக்காது. அதான் உண்மை. இப்போ லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி பெண் தெய்வங்கள் இருக்கு இல்லையா? பொதுவா சரஸ்வதி கொஞ்சம் கோபமான முகத்தோட இருப்பாங்க, அவங்க ஒரு டீச்சர் மாதிரி இருப்பாங்க. அப்படி லக்ஷ்மி வந்து எப்பவுமே கொஞ்சம் கொடுக்குற மனசோட சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில பார்க்கும்போது பெண் தெய்வங்களை காளி வந்து கொஞ்சம் உக்ரமான ஒரு தெய்வம். பெண்களும் அப்படிதானே, சில நேரங்கள் பெண்கள் சிரிச்சுக்கிட்டு, சில நேரம் பெண்கள் வந்து ஒரு வீட்டில் வந்து ஒரு வாத்தியார் மாதிரி நடக்குது, சில நேரங்கள் பெண்கள் வந்து கோபப்படுற இது காரணம் கூட, அதாவது ஒரு பெண்ணினுடைய மாறுபட்ட மனநிலைக்கு காரணம் கூட யாரோ வச்ச செய்வினை. அந்த பொண்ணு இன்னொருத்தரை காதலிக்குது அப்படின்னா அதுக்கு செய்வினை. கணவனோடு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கணவனை விட்டு வெளியே வந்து இன்னொருத்தரோட வந்து பயணம் பண்ணுதுன்னா அதுக்கு செய்வினை. இப்படி தும்புனா செய்வினை, நடந்தா செய்வினைன்னு சொல்றாங்களே, இதுக்கெல்லாம் காரணங்கள் அல்லது இதுக்கெல்லாம் காரணமான செய்வினை இருக்கா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா என்ன சில பேர் என்ன கூப்பிடுவாங்கன்னா, சாமி நான் வந்து நான் 5 வருஷமா காதலிச்சுட்டு இருந்தேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு தெரிஞ்சது. ஊருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் என்னை யாருன்னே தெரியலைங்கிறா, என்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க, இல்லை என்கிட்ட பேச மாட்டேங்கிறா. இதே கணவன் மனைவி பிரச்சனைக்குள்ளே வந்தாக்கா, மனைவியானவள் தன்னோட அம்மா வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்னை மதிக்கிறதில்ல, என்னை கூட பேசுறதில்ல, இது ஒரு 10 நாளாக நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு என்ன காரணம்? இந்த மாதிரி வந்து அதாவது பிள்ளையை பெற்றவர்கள் தன்னோட குழந்தை தான் சொல் பேச்சு கேட்கணும், அதோட வாழ்க்கையை அவங்க நினைக்கிறது இயல்பு தான். எந்த பெற்றவங்களுக்கும் அவங்களோட குழந்தை நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அதாவது முகமாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா, ஒரு பெண்ணை வந்து அதாவது ஒருத்தரை மறக்க வைக்க முடியுமா? இல்லை தன்னை பற்றி நினைக்க வைக்க முடியுமான்னா முடியும். அதெல்லாம் சாத்தியம் இல்லைங்கிறது கிடையாது. பெற்றவங்களோட சொல் பேச்சு கேட்குற மாதிரி. இப்போ சில காதலர் வந்து திடீர்னு பார்த்தாக்கா என்னை வேண்டான்னு சொல்லிட்டா, என்னோட காதலி வேண்டான்னு சொல்லிட்டா அப்படின்னாக்கா முடியுமான்னா முடியும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே அது மாதிரி செய்வினையால தான் முடியுமா? நான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசி, இல்ல அது சரியில்ல, இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாது, நமக்கு பிரச்சனைகள் வரும், இப்படி பேசுறதுனால கூட மாறி இருக்கலாம்ல? இல்ல ஒரு விஷயம். இப்போ பேசுனதுனால மாறுமா மாறாதாங்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு பேசுறத கேட்கறக்கு எந்த பிள்ளைகளும் தயார் கிடையாது. அப்புறம் எப்படி இவங்ககிட்ட போய் யாராவது பெத்தவங்ககிட்ட அதனாலதான் நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்கோம். அதான் யாராவது பெத்தவங்ககிட்ட உட்காந்து எந்த குழந்தைங்களால உட்காந்து பேசுறதுக்கு தயாரா இருக்கா? கிடையாது. அப்போ இவங்கள பேசி நீங்க மாத்தலாம்னா வாய்ப்பே இல்ல. அப்போ அதுக்கு அடுத்த டூல் எங்க? இவங்க என்ன பண்ணுவாங்க? கோயிலுக்கு போய் நான் விளக்கேத்துனேன். எல்லாரும் இங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? கோயிலுக்கு போனா தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைச்சிருக்காங்க. கோயிலுக்கு போனா பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. உங்களுக்கு நீங்க உங்களோட பிரச்சனை என்ன பிரச்சனையா இருந்தாலும் கோயிலுக்கு போனா, இப்ப எனக்கு கடன் பிரச்சனை, கோடி ரூபாய் கடன் பிரச்சனை, எனக்கு 10,000 கடன் பிரச்சனை, எனக்கு போனோம்னா அது சரியாயிரணும் அப்படின்னு கேட்டாக்க, கடவுள் அவர் நோட் அடிச்சு கொடுக்குற வேலையை பார்க்கல. நீ அங்க போனா என்ன ஆகும்னா, உன்னோட மனநிலை சரியா இருக்கும். நீ அங்க போனாக்க நீ யோசிக்கிற விஷயம் சரியா இருக்கும். உன்னோட நோக்கம் சரியா இருக்கும். நீ அங்க போய் எடுக்கிற முடிவுங்கிறது தெளிவா இருக்கும். அந்த தெளிவு அங்க போனீங்கன்னா அந்த இருக்கும். இந்த விஷயத்த நம்ம வெளியே போய் இதை செஞ்சா இது நடக்கும். இந்த விஷயத்தை இப்படி நம்ம நேர்கொள்ளலாம், எதிர்கொள்ளலாம். இது பண்ணா நமக்கு இந்த விஷயத்தை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறது கோவில் தான். அங்க தீர்வை கொடுக்க நீ அதை வச்சு உன்னோட பிரச்சனைக்கான தீர்வை நீ தேடிக்கலாம். அதாவது உன்னோட பிரச்சனைக்கு ஒரு திறவுகோல் எங்க இருக்குன்னு பார்த்தாக்கா கோவில். இப்போ பிரச்சனை தீர்வு வேணும் அப்படின்னாக்கா ஒரு மாந்திரிகரோ ஒரு நல்ல மாந்திரிகரை நீ தேடி போனாக்கா இந்த சம்மந்தப்பட்டவங்க 2 பேரும், அதாவது இப்போ ஒரு காதலன் காதலியை பிரித்து விடணும். சில பேர் இன்னைக்கு காதலுங்கிறதே ஒரு அது நாடகத்தன்மையாக தானே இருக்குது. அப்போது அதை பிரித்து விடுறதுக்கோ இல்லை ஒரு கணவன் மனைவி ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க, அதை பிரித்து விடுறதுக்கோ ஒரு கைது இருந்தால் மாந்திரிகர் தேவைப்படுறாங்க. அப்போது அவங்கள பிரித்து விட்டாக்க 2 பேருக்கு இடையில சண்டை வர்றதுக்கோ இல்லை 2 மனமுத்து பிரியறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும்.
அதை நம்ம செஞ்சோம். இப்போ நீங்கள் காலையில் கூட ஒரு பெங்களூரில் ஒரு பொண்ணு ஐடியில் வேலை செய்யுது. ஆனால் அந்த பொண்ணை நான் என்ன சொல்கிறேன், உனக்கு வேண்டவே வேண்டாம், அவன் வேண்டாமா, அவன் சரியில்லை அப்படின்னு. அவன் ஒரு அதாவது லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளைய ஏறெடுத்து கூட பார்க்கல. ஒரு புழுவுக்கு சமம் கூட அவனை அந்த பிள்ளைய மதிக்கிறதே கிடையாது. வேண்டாம் இப்படி ஒரு வாழ்க்கை. ஆனால் இந்த காலத்தில் அப்படி ஒரு பிள்ளைய பார்க்கறது அரிதாக இருக்காது. நான் வாழ்ந்தா அவன் கூட தான் வாழ்வேன். அவன் தான் எனக்கு வேணும் அப்படி. உங்களோட சார்பா இல்லாம மக்களோட சார்பா நின்னு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த காலத்துலயும் அந்த காலத்துலயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வாவே இருந்தது. வராகி சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சித்தர் வழியில பழங்காலத்து பழமைகளை தான் பேசுவீங்கங்கிற அந்த கூற்றை உடைச்சிட்டு லைவ்ல என்ன வாழ்றதுக்கான தேவையோ அதை சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.